வந்து முரளியோட ஃபோட்டோ வந்து அஞ்சலி கிட்ட காட்டுறதுக்காக எடுக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா எப்படியாவது இத தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சுந்தரி வந்து குழம்பு வந்து கீழ ஊத்திர்றாங்க. அப்படியே வந்து அந்த பாத்திரத்த கீழ போட்டுர்றாங்க. எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ! கையில லைட்டா வந்து அடிபட்டுச்சு, எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சீன போடுறாங்க. உடனே வந்து பதறி போறாங்க எல்லாரும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நல்ல காலம் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடையறாங்க. அடுத்து வந்து ஃபோன் பண்றாங்க முரளிக்கு. நீ ஜாக்கிரதையா இரு கிருஷ்ணா. ஏன்னா வந்து இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அத கேட்டு வந்து அதிர்ச்சி அடையிறாரு. "பாத்தியா இந்த மாரி தான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான் அந்த அபி. அதனால இங்க பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆவுது. நீ யாருன்னு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் கல்யாணத்த நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன நெனச்சாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னோனே, அதெல்லாம் விடவே மாட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்த நான் நடத்தியே தீருவேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்லிடுறாங்க. ஏதாவது பண்ணியே தீரணும். சீக்கிரமாவே வந்து கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு முரளி. பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமா, நம்மளும் வந்து என்னமோ நெனச்சோம். ஆனா வந்து அவங்களே வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அஞ்சலியும் பாட்டியும். அத கேட்டு வந்து ராகவ் வந்து என்னாச்சு? 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. வேற ஒண்ணும் இல்லப்பா. நான் மபி இருக்கால்ல, அவளுக்கு வந்து கல்யாணம் முடிவாயிருக்கு அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்றீங்க பாட்டி? அப்படின்னு. ஆமா. அவளுக்கு வந்து கல்யாணம் முடிவாயிருக்கு. அதுவும் வந்து யாரோ தெரிஞ்ச பையனாமே. அவங்க வீட்டுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவானாம். அந்த பையனுக்கே வந்து குடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன திடீர்னு? அப்படின்னு சொல்றாரு. தெரியலப்பா. திடீர்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்ல என்ன பிரச்சனையோ தெரியல. எனக்கும் ஒண்ணும் அந்த அளவு தெரியல அப்படி சொல்றாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அதனால வந்து பண்ணியிருப்பாரோ அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு வந்து ராகவுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. உடனே வந்து என்னப்பா ராகவ் சாப்பிடலையான்னோனே, இல்ல எனக்கு பசிக்கல அப்படி சொல்லிட்டு மேல போறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. அபிக்கு வந்து மேரேஜா? ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன திடீர்னு வந்து இந்த மாரி பண்றாங்க அப்படி சொல்லிட்டு, சரி அவளுக்கு மேரேஜ் இருந்தா எனக்கு என்ன? ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உடம்பு? ஏன் வந்து என் மனசு வந்து ஒரு நிலையிலே இல்ல? எதனால நான் இப்படி யோசிக்கிறேன்? ஒருவேளை நான் அபிய விரும்புறேனா? அப்படின்னு ராகவ் வந்து அவர் மனசே அவர் கேட்டுக்கிறாரு. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னால ஏன் தாங்கிக்கவே முடியல? அபிக்கு கல்யாணம்னு சொன்னா எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? அவள தான் எனக்கு பிடிக்காதே. அப்புறம் ஏன் நான் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எந்த வேலையும் ஓடவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி உட்காந்துடுறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, முரளி வந்து சீக்கிரமா வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் வந்து எடுத்துட்டு வந்து பணத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. இங்க பாருங்க இவ்ளோ பணம் இருக்கு. எல்லாருக்கும் என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ என்னென்ன வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்றாங்க. என்ன மாமா இப்படி பண்றீங்க? ஏன் நான் மாமான்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம்ப்பா அப்படின்னோனே, மாமா இப்படிலாம் பண்ணாதீங்க மாமா. சொன்னா கேளுங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து செலவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. உனக்கு தேவையானது நீ வாங்கிக்கோ. என் பொண்ணுக்கு தேவையானது நான் தான் வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த விஷயத்த மட்டும் எனக்கு விட்டு குடுத்துருப்பான்னோனே, சரிங்க மாமா உங்க இஷ்டம் அப்படின்றாங்க. உடனே முரளிக்கு வந்து ஃபோன் வருது. உடனே முரளி என்ன பண்றாரு? யார் ஃபோன் பண்றா? அப்படின்னு ஐய்யயோ! அம்மா ஃபோன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாரு. வெளிய போயிட்டு ரகசியமா பேசுறாரு. ம் சரி, சரி நான் வந்துடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்துடுறேன்ப்பா. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு செல்லமா பேசுறாரு. அப்படியே வந்து யார்கிட்ட பேசுறாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு நம்ம அபியோட அப்பா. பார்த்தோன்னே அவருக்கு ஒண்ணும் புரியல. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அதுவும் வந்து இந்த வந்துடுறேம்மா, போயிடுறேம்மா அப்படின்றாரு. ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி. ஒண்ணும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து யாரு அப்படின்னோனே, கிளையண்ட் வேற யாரும் இல்ல. ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க என்ன இதுக்காக கஸ்டமரு. அதுக்காக வேண்டியது இருக்கு. அதனால தான் அப்படின்ற மாரி சொல்லி மழுப்புறாரு. ஒரு லேடீஸ் வாய்ஸ் கேட்டுச்சு. ஜென்ஸ்ன்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது